ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்கில் தேர்ட் இயர் 5th செம்மில் வர அர்பன் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் சப்ஜெக்ட் ஃபஸ்ட் யூனிட் டவுன் பிளானிங் பிரின்சிபல் இதை நம்ம பார்க்க போகிறோம். இது ஜென்ரல். நகர திட்டமிடல் என்பது நகரத்தின் நில அமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் கருத்தில் கொண்டு நகர அமைப்பை மேம்படுத்தி பொருளாதார ரீதியாக திறன் மிக்கதாக செய்து அனைத்து தரப்பு மக்களுக்கு பயனுடன் வாழும்படி திட்டமிட்டு செய்வதாகும். நகர்ப்புற திட்டம் அலுவலர் என்பவர் ஒரு நகரத்தை வடிவமைக்கும் போது அல்லது அந்நகரத்தை சீரமைப்பு செய்யும் போது அந்த நகரத்தின் வச்சுக்கும் மற்றும் அங்கு வாழும் விரும்பும் மக்களின் அனைத்து தேவைகளும் எளிதில் கிடைக்கும் வண்ணம் நகரத்தை பல்வேறு பகுதிகளாக பிரித்து அதன் பயன்பாட்டினை மேம்படுத்தி அதன் அடிப்படையில் நகரத்தை வடிவமைக்க வேண்டும். இவ்வாறு ஒரு நகரம் வடிவமைக்கும் போது அது அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாராட்டும்படியாக கூடியதாக அமையும். எனவே நகர திட்டமிடுதல் என்பது நகரத்தில் உள்ள நிலம், சுற்றுச்சூழல் மற்றும் மக்களை மேம்பாடு அடையச் செய்யும் ஒரு கலை என்பதை மனதில் கொண்டு திட்டமிட வேண்டும். இவ்வாறு நகர அமைக்கப்படும் போது பொதுமக்கள் சிரமமின்றி தங்கள் அன்றாட வேலையை மேற்கொள்ள முடியும். சரி, இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம நகர திட்டமிடுதல் என்பது நகரத்தில் நில அமைப்பு மற்றும் நகர திட்டமிடல் என்பது நகரத்தின் நில அமைப்பு இப்போது நகர திட்டமிடல் என்பதுனா ஒரு நகரத்தின் திட்டமிடுதல் அதுதான் சுற்றுச்சூழல் கருத்தில் கொண்டு இப்போ நம்ம ஒரு நகரத்தை திட்டமிடுறோம்னா சுற்றுச்சூழல் கருத்தில் கொண்டு அதை கட்டணும். அது சுற்றுச்சூழல் கருத்தில் கொண்டுன்னா மரம் அந்தமாரி வைக்கிறதுக்கு இடம் வேணும். அதுக்கப்புறம் அந்தமாரி சுற்றுச்சூழல் கருத்தில் கொண்டு நம்ம அந்த இடம் விட்டு அந்த ஒரு டவுனை கட்டுறோன்னா பார்க்கு, பூங்கா அந்தமாரி இருந்து கட்டணும். அதனால தான் நகர திட்டமிடல் என்பது நகரத்தின் நில அமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் கருத்தில் கொண்டு அதுதான் இது. அடுத்தது நகரத்தின் அமைப்பை மேம்படு பொருளாதார ரீதியாக திறன் மிக்கதாக செய்து அனைத்து தரப்பு மக்களுக்கு பயனுடன் வாழும்படி திட்டமிடு செய்வதாகும். நகரத்தின் அமைப்பை மேம்படுத்த பொருளாதார ரீதியாக திறன் மிக்கதாக செய்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனுடன் வாழும்படி திட்டமிட செய்வதாகும். அதாவது நகர திட்ட அமைப்பை மேம்படுத்தணும். இப்போ நகர திட்டமிடல் பார்த்திங்கன்னா நல்லா மேம்படுத்தணும். பொருளாதார ரீதியாக நல்லா வளர்ந்ததாக நல்லா ரெடி பண்ணணும் அந்த டவுனை. அப்புறம் மக்களுக்கு நல்லா பயனுள்ள வகையாக அவங்க எல்லாம் வசிக்கிற மாரி பார்க்கு, பூங்கா, ஹாஸ்பிட்டல் அந்தமாரி ரோடு அந்தமாரி கட்டித்தரணும். அதுதான் இதில் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது நகர்ப்புற திட்டம் அலுவலர் என்பவர் ஒரு நகரத்தை வடிவமைக்கும் போது அல்லது அந்நகரத்தை சீரமைக்க செய்யும் போது அந்நகரத்தில் வச்சுக்கும் மற்றும் அங்கு வாழும் விரும்பும் மக்களின் அனைத்து தேவைகளும் எளிதில் கிடைக்கும் வண்ணம் நகரத்தை பல்வேறு பகுதிகளாக பிரித்து அதாவது நகர்ப்புற திட்டம் அலுவலர் என்பவர் ஒரு நகரத்தை வடிவமைக்கும் போது அல்லது அந்நகரத்தை சீரமைக்கும் செய்யும் போது அந்நகரத்தில் வச்சுக்கும் மற்றும் அங்கு வாழ விரும்பும் மக்களின் அனைத்து தேவைகளுக்கும் எளிதில் கிடைக்கும் வண்ணம் நகரத்தை பல்வேறு பகுதிகளை பிரித்து அதன் பயன்பாட்டை மேம்படுத்த அதன் அடிப்படையில் நகரத்தை வடிவமைக்க வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா நகர்ப்புற திட்டம் அலுவலர், அந்த நகர திட்டம் அலுவலர்னால் அந்த இன்ஜினியர்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க நகரத்தை நல்லா வடிவமைக்கணும். அதாவது சீராகவும் இருக்கணும். வடிவமைக்கும் போது சாலை கரெக்டாக அளவாக இருக்கணும். ஒரு பார்க் கட்டணும்னா அந்த பார்க் எப்படி அந்த டவுனுக்கு ஏற்ற மாரி அந்த பார்க் கட்டுறது, அந்த ஹாஸ்பிட்டல் அதுக்கு ஒரு நல்ல இடம், பார்க்குக்கு ஒரு நல்ல இடம் அதேமாரி கட்டுறது, மக்களுக்கு எதான தேவை இருக்குன்னா நல்லா தேவையாக பார்க்கு, ஹாஸ்பிட்டல், ரோடு அந்தமாரி கட்டுறதுக்கு தான் இவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இவ்வாறு ஒரு நகரம் வடிவமைக்கும் போது அது அனைத்து தரப்பு மக்களுக்கு பாராட்டும்படக்கூடிய
கூடிய அமையும். எனவே நகர திட்டமிடுதல் என்பது நகரத்தில் உள்ள நிலம், சுற்றுச்சூழல் மற்றும் மக்களை மேம்படுத்த அடையும் செய்யும் ஒரு கலை என்பதை மனதில் கொண்டு திட்டமிட வேண்டும். இவ்வாறு நகரம் அமைக்கப்படும் போது பொதுமக்கள் சிரமமின்றி தங்கள் அன்றாட வேலையை மேற்கொள்ள முடியும். அதாவது பொதுமக்கள் இதுமாரி நகரம் கட்டுறதுனால பொதுமக்கள் அன்றாட வேலையை நல்லா செய்ய முடியும். இதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? இதோட அடுத்த வீடியோ எவாலுவேஷன் பிளானிங். இது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.